ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தேவைகள், அதாவது ஃபைனலாக ஃபோட்டோஸ் எப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு நியூ ட்ரெண்டாக கூட நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. மாற்றங்கள் வந்து மாறும்போது நம்மளுடைய தேவைகளோடும் மாறுது. தேவைகள் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸும் படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அதுக்காக என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு கடந்த 20 ஆண்டுகளில், இன்னும் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தட் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க இல்லையா? KLR த ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பொன்சேகர். இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஜாலியான ஒரு வீடியோ, ஓகேங்களா? ஃபோட்டோகிராஃபி தேவைகள் குறித்த மாற்றங்களுக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த ட்ரெண்டோடு மாறிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஆக்சுவலாக. அதுவும் இந்த எஃபெக்ட் வந்து ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா என்னால் பார்க்க முடியுது. நான் அதுக்கு த்ரூ அவுட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஆக்சுவலாக மாற்றங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அண்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஜானர் மட்டும் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு பேசலாம்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து பிரிண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் போட்டு தான் நம்ம பார்க்க முடியும். அந்த பிரிண்ட்டை வந்து ஃப்ரேம் போட்டு அதை ஆல்பமாக வச்சிருந்து நம்ம என்ன பண்ணுறது, பிரிண்ட் ஃபார்மை வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருப்போம் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதே வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ரேராக போயிடுச்சு. நீங்கள் கடைசியாக எப்போ உங்கள் ஃபோட்டோ நீங்கள் பிரிண்ட் போட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா, எப்போ போட்டேன்னா ஐயோ ஒரு 3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தாலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபிக் தேவைகள் வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் அந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ரீல்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு போஸ்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்டோரி ஆகட்டும், எது வந்தாலும் பரவாயில்ல ஆக்சுவலாக. அதை நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அது கன்வீனியன்ட்டாக இருக்குது, நமக்கு ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக. அது கொஞ்சம் த்ரில்லிங்காக கூட இருக்குது இல்லையா? ஸோ ஃபோட்டோகிராஃபரோட எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே உங்களுக்கு போயிருக்கு. அண்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ ஆக்சுவலாக ஒரு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து தினந்தோறும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் ஆகுது. அதனோட லைஃப் கூட ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீல் பார்ப்பீங்க, திரும்ப அது நல்லா இருக்கேன்னு சொல்லி இன்னொரு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ரீல் உங்களுக்கு வராது. ஸோ அந்த ரீலுக்கோ அந்த போஸ்ட்டுக்கோ உள்ள லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏன்னா கோடிக்கணக்கான படங்கள் வந்து எவ்ரிவேர் ஃப்ரம் த வேர்ல்ட் அவங்க வந்து அப்லோட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அதுக்குரிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பிரிண்ட் ஃபார்ம் இல்லை, அதனால் வந்து சோஷியல் மீடியா ரிலேட்டடாக தான் நம்மளுடைய ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்து எனக்கு இதோட சேர்த்து எனக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்து கொடுத்துறீங்களா, ஓகே எனக்கு ஒரு போஸ்ட் போட்டு கொடுக்குறீங்களா, ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வெர்டிக்கல் வீடியோ பார்த்தீங்களா ஒரு வேறு லெவலில் வந்து பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. நான் ஸ்மார்ட் ஃபோன் நம்மளோட வெர்டிக்கலை படித்து பார்க்கறதுனால இந்த வெர்டிக்கல் ஃபார்மேட் ஆஃப் வீடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு அமேசிங்லி பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வீடியோகிராஃபர்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு உறுத்தலாக இருக்கும். இன்னும் வீடியோ போய் வெர்டிக்கலாக பார்க்க வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக. மேலே கீழே நிறைய எம்டி ஸ்பேஸ் வருது, அது கைண்ட் ஆஃப் அ திங் ஆக்சுவலாக. ஆனால் வந்து ஸ்மார்ட் ஃபோன் லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. வெறுமனே ஃபோட்டோ எடுத்த மட்டும் போதாது, நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒரு சின்ன வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய ஒரு டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. முன்னாடிலாம் அதாவது வந்து ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் நீங்கள் எந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ. இப்போ அப்படி இல்லை. கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, என்ன மாடலில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா பல சமயத்தில் கிளைண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நல்ல படங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிராண்டில் குறிப்பிட்ட மாடல் கேமராலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் அவங்க வந்து புறந்தள்ளிடுறாங்க. தே ஜஸ்ட் நோ லைக் புஷ் த ஃபோட்டோகிராஃபர் அவே. ஸோ படங்கள் வந்து கேமராவில் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இது கூட வந்து ஒரு சேஞ்சிங் ட்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன். ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு ரா கூட கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? நிறைய கிளைண்ட்ஸுக்கு ரானா என்னன்னு கூட தெரியாது. இப்படி இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, சார் நிறைய ஃபோட்டோ எடுத்தீங்களே எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சில. ஆனால் முன்னாடி இப்படி கிடையாது. ஃபிலிம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து ஃபைனல் பிக்சரோ அதை மட்டும் தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் படங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எடுப்பாங்க. 36 படம் அப்படின்னா அந்த 36 படத்தையும் வந்து யூஸபிள் பிக்சராக எடுப்பாங்க. வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கிளைண்ட்ஸுக்கோ இல்லாட்டி பப்ளிக்கோ பார்த்தீங்கன்னா கேமராக்கு பின்னாடி உள்ள ப்ராசஸ் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங் ட்ரெண்ட். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி ஆஸ்பெக்ட்ஸும் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபோட்டோகிராஃபினுடைய தேவைகள் மாறும்போது என்ன அது கேட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஒரு வெட்டிங்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5000 6000 சில பேர் 10,000 ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஃபைனலாக அவங்க வந்து ஒரு பிரிண்ட் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்பத்தில் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 400 படங்கள் இருக்கும். ஸோ 400 படங்கள் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8000 10,000 படங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கூட ஒரு சேஞ்சிங் ட்ரெண்டாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இதை தவிர போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர் பேபி ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா.
இல்லைங்களா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபோட்டோ ஃபைனல் ஃபோட்டோ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 400-500 ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால பல சமயத்தில் வந்து அதனுடைய காஸ்ட் நமக்கு வந்து புரியாமல் போயிடுது ஆக்சுவலாக, தெரியாமல் போயிடுது. அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. ஃபிலிம் பீரியடில் அப்படி இல்லை ஆக்சுவலாக. ஒரு ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஃப்ரேம் அப்படின்னா 36 ஃப்ரேம்லையும் நல்ல படங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆக்சுவலாக. அங்கே வேஸ்டேஜ் அப்படிங்கிறது less than 5% இருந்துச்சு. இப்போ வேஸ்டேஜ் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை ஆக்சுவலாக. ஓகே, எடுக்கிற படங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து புறந்தள்ளிடுறாங்க. 20% பிக்சர்ஸ் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த ரேண்டம் ஷூட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நிறைய படம் எடுக்கணும், நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இப்போதைக்கு தேவையாக இருக்கிறது ஆக்சுவலாக. அந்த தேவைன்னா என்ன பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான படங்கள் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபரை தூண்டுது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க எடுத்த போஸ்ட் வெட்டிங் அண்ட் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா, அதுதான் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை விட அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கப்பிள் போர்ட்ரேட்ஸ் பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஏன்னா பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ வெட்டிங் அண்ட் போஸ்ட் வெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. அதை பார்த்து நிறைய பிஸ்னஸ் வருது ஃபோட்டோகிராஃபர்ஸ். கிளைண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவை எது நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை தாண்டி போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கப்பல்ஸுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் ஆயிடுச்சு உங்களுக்கு. எது வந்து உங்களுக்கு முதல்நிலைப்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுங்க யூஸ் பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸ், அதில் யூஸ் பண்ணக்கூடிய சில பேக் ட்ராப்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ட்ரெஸ் பறக்கிறது, அப்புறம் புகை போடுறது, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது, உங்களுக்கு மணலை தூக்கி மேலே தெரிக்கிறது, உங்களுக்கு அப்புறம் கலர் புகையை விடுறது உங்களுக்கு இல்லையா. இது தவிர சில தீமேட்டிக்கான ஒரு செட்டு போடுறது, அப்புறம் பொக்கே எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் லைட் பெயிண்டிங் பண்ணுறது, இது மாதிரி வந்து நிறைய வந்து ஒரு ரேண்டம் கலர்ஸோட ஒரு பேக் ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் விரும்புகிறாங்க. ஒரு நார்மலாக எடுத்த ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வந்து கப்பிள் போர்ட்ரேட் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் விரும்புறது இல்லை. அவங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஒரு எஃபெக்ட் ஆக்சுவலாக ஒரு மூமெண்ட் இருக்கிற மாதிரி, அதில் வந்து ஒரு டைனமிக்ஸ் இருக்கிற மாதிரி விஷயம் அப்படிங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நான் சொல்லுவேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கப்பலுடைய எக்ஸ்பிரஷனில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா. 2 பேருடைய முகபாவனை சரியாக இருக்கா, அவங்களுடைய போசஸ்லாம் சரியாக இருக்கா, ட்ரெஸ்ஸஸ்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி காலம்லாம் போயிட்டு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஓவரால் பிக்சருடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கும் ஆக்ஷனுக்கும் இல்லாட்டி வந்து நம்ம டெக்னிக்ஸுக்கும் அதை தாண்டி வந்து ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் வந்து ஸோ ரியர் கட்டன் ஃப்ரண்ட் கட்டன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு ஆக்சுவலாக. அப்படின்னு நிறைய விஷயம் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. எஸ், தட்ஸ் அ ட்ரெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படின்னா அதை செய்ய வேண்டியதானே ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் கேட்டிங்கன்னா இந்த மாற்றங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. பல வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்ஸை விட அந்த கிளைண்ட்ஸ், அதாவது கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்களே என்ன பண்ணுறாங்க இன்டர்நெட்ல நிறைய ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸை காமிச்சு சார் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சவால், கிரியேட்டிவிட்டி சேலஞ்சு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா இதுதான் இப்போ டிமாண்ட் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி நிறையா இருக்கணும், நிறைய உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும், அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து ஒரு பிக்சரை பார்த்து அதே மாதிரி இன்னொரு பிக்சரை உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஜென்ரேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது something very very interesting actually. Okay, so photography has become like international actually because of the social media and internet. பாத்தீங்க அப்படின்னா ஏதோ உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்த படங்கள் பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கயோ போகுது உங்களுக்கு ஆக்சுவலா. அதை பார்த்துட்டு மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ண இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர்ஸை தாண்டி யங் கப்பல் இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸோட வராங்க இப்போ ஆக்சுவலா. ஓகேவா, ரெஃபரன்ஸ் மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. அதுதான் இப்போ ஒரு டிமாண்டாக நமக்கு இருக்கு. KLR த ஃபோட்டோ குரு சேனல்ல உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஹை லெவல் ஷார்ட்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸுக்கு வந்து பயங்கர டிமாண்ட். டாப் ஆங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாலோ வீடியோ எடுத்தாலோ ட்ரோனை யூஸ் பண்ணீங்களா இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரு அன்யூஷுவலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யூசிங் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து வெட்டிங்கில் மட்டும் இல்லை, ஈவெண்ட்ஸில் இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபியில் ட்ரோனோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆகிட்டு வருது உங்களுக்கு. ஸோ அதை தவிர வந்து வெட்டிங் வென்யூவில் வந்து மேலே வந்து அந்த ட்ரோன் பறக்கும்போது அதை பார்க்குறதுங்கிறதே ஒரு ஜாலியான விஷயம் இல்லையா. கிளைண்ட்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கூட இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஆக்சுவலாக. அதே மாதிரி கிம்பல் ஷாட் இல்லையா, ஒரு ஸ்டடி ஷாட் ஆன் ட்ரைபாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பழைய காலத்துக்கு ஒரு டெக்னிக்காக மாறிடுச்சு. வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு கிம்பலில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி பின்னாடி போகிறது, லோ ஆங்கிள் டாப் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு சில ஒரு நிறைய ஆக்ஷன்ஸோட சேர்ந்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறதுக்கு சில ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேண்டம் மூமெண்ட்ஸோட ஒரு வீடியோ அது ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணி ஃப்ரேம் பார்க்குறச்ச பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைனமிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் இப்போதைய ஒரு முக்கியமான ஒரு ரெக்யர்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸ்டடி ஷாட்டை வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த கேண்டிட் வீடியோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சினிமேட்டிக் வீடியோஸ், அந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிம்பலோட யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற லெவல் ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் கிம்பல் எடுக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டடியாக இருக்குங்கிறது ஒரு விஷயம். அது தவிர உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கோ ஒரு சேஸ் பண்ணுறதுக்கோ ட்ராக் பண்ணுறதுக்கோ சப்ஜெக்டை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த படங்கள் வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, ஒரு சினிமேட்டிக் ஃபீல். அது ஒரு வெட்டிங்லேயே எதிர்பார்க்குறாங்க இல்லையா இப்போது. ஸோ கிம்பல் ஷார்ட்ஸ், டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதும் இப்போதைய முக்கியமான ஒரு தேவை. கிரியேட்டிவ் கப்பல் ஷார்ட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதையும் தவிர பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கப்பல் ஷார்ட்டை தாண்டி உங்களுக்கு மெட்டர்னிட்டி போர்ட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது உங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா. ஸோ அந்த மெட்டர்னிட்டி போர்ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் இல்லை, கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வித்தியாசமான வகையில் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எல்லா படங்கள்லையுமே புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸும் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் கிளைண்ட் சைடில் வந்து ஹை டிமாண்ட் அதில் இருக்குது ஆக்சுவலாக ஓகேவா. ஐயோ இது என்னமோ போர் அடிக்குது இப்படி எடுத்துருக்கீங்களே பிள்ளைனா, இது வேறு எடுக்கலாம் அப்படிங்கிற. ஸோ போஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு லைட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்குன்னு ஸ்பெஷலான காஸ்டியூம்ஸ் இல்லை, மெட்டீரியல் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு காஸ்டியூம்ஸ் ஆக்சுவலாக. மேபி நிறைய சமயத்தில் அது வந்து ஒரு வெஸ்டர்ன் காஸ்டியூமாக தான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இல்லை. ஸோ வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸ் போட்டுப்பாங்க, கவுன் போட்டிருப்பாங்க, அப்புறம் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த மெட்டர்னிட்டி போர்ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி கப்பிள் ஷார்ட்ஸில் சில இன்டிமேட்டான ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 காமனாக போயிடுச்சு இப்போ ஆக்சுவலாக. கிளைண்ட் சைடில் இட்ஸ் பிகம் அ பிக் டிமாண்ட். ஒரு ரெகுலரான வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்சுவலாக கேண்டிடான ரொம்ப இன்டிமேட்டான ஷார்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதையும் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அது சம்மந்தப்பட்ட லைட்டிங், அது சம்மந்தப்பட்ட காம்போசிஷன் இல்லையா, பேக்ரவுண்ட் சாய்ஸு, லென்ஸ் சாய்ஸு, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு அழகான படத்தை கொடுக்க முடியும் ஆக்சுவலாக இல்லையா. ஏன்னா ஒரு அழகான படம் வந்து கப்பிள் ஷார்ட்ஸில் வந்து ஒரு நெருக்கமான காட்சி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். அது ஒரு வேறு லெவல் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. பட் தட் இஸ் இன் ஹை டிமாண்ட் நவ். மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் ஒரு அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்க அப்படின்னா கிட்ஸ் போர்ட்ரேட்ஸ், பேபி ஷூட் ஆர் நியூ பார்ன் ஷூட் அப்படின்னு சொல்லி அது ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ கடந்த ஒரு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டாங்க. உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ் வந்து ஒரு பிக் பிசினஸாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நார்மலாக வந்து ஒரு குழந்தைய நீங்கள் பிளெயின் பேக்ரவுண்டில் எடுத்தீங்கன்னா யாருமே அதை விரும்பி கேட்க மாட்டாங்க, விரும்பி வாங்கவும் மாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கிட்ஸ் போர்ட்ரேட் அப்படின்னாலே என்ன கேட்டிங்க அப்படின்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் கிட்ஸ் போர்ட்ரேட்களோட ஒரு கிரியேட்டிவான ஸ்டாண்டர்டாக போயிடுச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக. குழந்தை நடுவில் உட்கார வச்சு சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். சில சமயத்தில் நான் கூட சொல்லுவேன் ஆக்சுவலாக குழந்தைங்களை தேடி பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் யங் மதர்ஸ் தே வாண்ட் தட். அவங்களுடைய குழந்தைய வந்து பிறந்த முதல் நாள்லேருந்து ஆரம்பிச்சு ஆக்சுவலாக இல்லை அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. வேறு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வேறு ஆடியன்ஸு ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டை வேறு ஒரு செட்டப்பில் வேறு ப்ராப்பர்ட்டிஸில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் டேஸில் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக. ஓகே, ஒரு வேறு லெவலில் இது பிக்கப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அது சார்ந்த இண்டஸ்ட்ரீஸில் ப்ராப்பர்ட்டிஸை ரெண்ட் கொடுக்குற ஸ்டுடியோஸ், ப்ராப்பர்ட்டிஸை ரெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டோர்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணக்கூடிய ஸ்டோர்ஸ், பேக்ட்ராப்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இதை தவிர வந்து நியூ பார்னை வந்து ரேப் பண்ணுறதுக்கு தனியாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ரேப்பிங் அது ஒரு தனி ஸ்டைலாக இருக்குது ஆக்சுவலாக. நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு அது சரியாக இருக்கோ இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்படாமல் வி அடாப்ட் இல்லை அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் யங் மதர்ஸுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, வாட் யுவர் கிளைண்ட் வாண்ட்ஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு கிவ் இல்லையா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டியை வச்சு குழந்தைய மூழ்கடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் ட்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெண்டுக்குள்ளே நம்ம போனால் மட்டும் தான் நம்ம சஸ்டைன் பண்ண முடியும் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸில். அடுத்தபடி கலர் கிரேடிங் அண்ட் கலர் கரெக்ஷன் இன் போஸ்ட் ப்ரொடக்ஷன். படம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டிங்க, அதாவது கம்ப்யூட்டரில் போட்டு அந்த பிக்சரை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம். என்ஹான்ஸ் பண்ணுற சமயத்தில் அதுக்கு வேறு ஒரு டேஸ்ட் வந்துருச்சு. இப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும் ஆக்சுவலாக. அதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியலான கலர்ஸோ, ஆர்டிஃபிஷியலான கான்ட்ராஸ்ட்டோ, எக்ஸ்ட்ராவான சில ஷார்ப்னஸோ, எக்ஸ்ட்ராவான சில சாஃப்ட்னஸோலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கிராமர் இருந்துச்சு. கலர் பற்றி கவலை இல்லை, கான்ட்ராஸ்ட் பற்றி கவலை இல்லை, ஷார்ப்னஸ் பற்றி கவலை இல்லை, சாஃப்ட்னஸை பற்றி கூட கவலை இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ராதர் சே தட் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்கள் கிளைண்ட்டுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து ஒரு ரேண்டமான ஒரு கலர் கரெக்ஷனோட உள்ள படங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான ஒரு கலர் கரெக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. அதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு பேர் சொல்கிறாங்க, கலர் கிரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இது அவங்க லைட் ரூமில் பண்ணாலும் சரி தான், இல்லை வேறு ஏதாவது ஒரு பாப்புலரான இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் பண்ணாலும் சரி தான் ஆக்சுவலாக. ஓகே, யூ ஹாவ் டு நோ லைக் டோட்டலி சேஞ்ச் தி பேஸ் இமேஜ் அண்ட்
கிவ் இட் as an appetizing image. அதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாகவும் அப்படைசிங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய காலத்துடைய கட்டாயமாகிடுச்சு இப்போ ஆக்சுவலாக. ஓகே, ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? இல்லை நல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தெரிஞ்ச ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கிறாரா ஆக்சுவலாக? அப்போ தான் ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி கலர் கரெக்ஷனும் கலர் கிரேடிங்கும் கிளைண்ட்ஸுடைய மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதை தான் கேட்குறாங்க ஆக்சுவலாக. இதையும் தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்? எதையும் நீங்கள் சேர்க்கலாம், எதையும் நீங்கள் எடுக்கலாம், எதையும் நீங்கள் மாற்றலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரிஜினல் பிக்சருக்கும் இந்த ஃபைனல் பிக்சருக்கும் எந்த வகையிலுமே கனெக்ஷனே இல்லாத அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் ஒரு இமேஜை வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது இப்போ யாரும் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக. எடுத்த படத்தை வந்து ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸாக்டிக்கான ஒரு பேக்ரவுண்டில் வர்ற மாதிரி என்ன பண்ணிடுறோம் நம்ம ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு படத்தை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம் ஆக்சுவலாக. ஒரு ட்ரீமியான இலூஷனரி பேஸில் ஒரு படத்தை நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக. இதில் வந்து இது ஒரிஜினல் இப்படி இல்லையே, இது நேச்சுரலாக இல்லையே, அந்த மாதிரி விஷயமே இல்லை. இப்போது இந்த ட்ரெண்டை எனக்கு வேணும், இந்த மாதிரி படங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா துறையிலுமே நடந்துக்கிட்டே இருக்குது, அது நடந்துக்கிட்டே இருக்கும். மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக்சுவலாக. ஓகே, தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ரெசிஸ்டிங் ஆர் ஸ்டாப்பிங் தி சேஞ்சஸ் ஆக்சுவலாக. யூ ஹேவ் டு சேஞ்ச் அலாங் வித் த சேஞ்சஸ். ஓகே, மாற்றத்தோடு மாறும்போது நம்ம ஜெயிப்போம் ஆக்சுவலாக. மாற்றத்தை எதிர்க்கும் போது நம்ம ஆக்சுவலாக தோற்றுருவோம். இந்த இண்டஸ்ட்ரி வில் சைட் லைன் யூ, உங்களை கீழே போட்டு மிதிச்சிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் இன் ஃபோட்டோகிராஃபிக் நீட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கீங்களா? அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபைனல் அவுட்புட் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா? அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எடுக்கிறீங்களா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஆக்சுவலாக. இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட்ரு வைன்ஸில் நான் ஜாலியாக பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. இந்த கருத்துக்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் ஆக்சுவலாக இல்லையா? எஸ்பெஷலி வந்து புதுசாக அந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் என்ன பண்ணணும், எப்படி கொடுக்கணும், ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிளைண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அது மாதிரி பல விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதான ஒரு அலர்ட்டான ஒரு வீடியோ மாதிரி இந்த வீடியோ நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இல்லையா? லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஆல் நல்ல விஷயங்கள் வந்து 4 பேருக்கு போய் சேர்த்துவேன் இல்லையா? அது தவிர இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் KLR தி ஃபோட்டோ குரு சேனல் நீங்கள் பார்க்குறீங்களா? இமீடியட்டாக என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பாருங்கள், அதை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.